அவங்க பக்கம் நான் திருப்பி விடுறேன், நல்லா பார்த்துட்டு பேசுங்க அப்படின்னு. ஏன்னா ஹதீஸ்ல இப்ப என்ன இருக்கு, இப்ப பாருங்க ஹதீஸ்ல இருக்கிறத மறைச்சுன்னு சொல்லி இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா, இந்த அதனுடைய ஆரம்பத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சஹாபா பெருமக்கள் நம்முடைய ரப்பா பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டபோது அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க சூரியனை பார்க்கறதுல சந்தேகப்படுறீங்களா, சந்திரனை பார்க்கறதுல சந்தேகப்படுறீங்களா, அந்த மாதிரி அல்லாஹ் பாப்பீங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க உங்களுக்கு சொல்லும் பொழுது என்ன தெரியுமா உங்களுக்கு சொன்னாங்க, முதல் தடவையில பார்த்தாங்கல்ல அது சூரியன் மாதிரி பார்த்தாங்க, சந்திர மாதிரி பார்த்தாங்க. அது சொல்லப்படி இருக்கா, முதல் தடவையில அந்த மக்கள் பார்க்கும் பொழுது சூரியனை போலையும் சந்திரனை போலையும் பார்த்தாங்கன்னு ஹதீஸ்ல இருக்கா? இருந்தா நீங்க காமிங்க. ஏன் இல்ல சொல்லனே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியனை சந்திரன் சொன்னது நீங்க எப்படி சந்தேகம் இல்லாம இந்த உலகத்துல பாக்குறீங்களோ அதிலே வருத, அந்த வார்த்தையே வருத, நீங்க சந்தேகப்படுகிறீர்களா அப்படிங்கிற வார்த்தை இங்க வந்துகிட்டு இருக்க, அந்த மாதிரி நீங்க அங்கே நீங்க பார்க்க மாட்டீங்க. லா துலாரூன அப்படிங்கிற வார்த்தையே வருது, அந்த மாதிரி அங்க சந்தேகம் இல்ல அல்லாஹ் பாப்பீங்க, அவ்வளவுதான். முதல் தடவையில சூரியனை போலும் சந்திரனை போலும் பார்த்தார்கள், இரண்டாவது தடவை தான் உண்மையா பார்த்தார்கள். அப்படி எங்க இருக்கு? இரண்டாவது தடவை பார்க்கும்போது தெரிந்த முகத்தில் பார்த்தார்கள் இருக்குது. அவர்கள் ஏற்கனவே அறிமுகமான உருவத்தில் பார்த்தார்கள். அதுக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லலையே. அவர்கள் பார்த்த உருவத்தில் இறைவன் வந்தான் என்றால் எப்பொழுது முன்னால் பார்த்தார்கள்? சூரியனை போல சந்திரனை போல பார்த்தார்கள். அங்க எங்க இருக்கு? ஹதீஸ்ல எங்க இருக்கு? ஒண்ணு இந்த உலகத்துல பார்த்திருக்கானே, அது முதலாவது வரும்போது அவங்க ஏற்றுக்கொள்ளல, இரண்டாவது முதல்ல ஏற்றுக்கொள்றாங்க. அவங்க அறிந்து பார்த்தது எங்க? அப்ப இந்த உலகத்துல பார்த்திருக்கானே, இந்த உலகத்துல பார்த்தாங்களா? இவரோட உருவத்தை பார்த்தாங்களா? அதனாலே அங்க உருவம்ங்கிறது உருவமே அல்ல, அப்படி தெளிவா தெரியுது. அல்லது இந்த உலகம் நம்ம பார்த்திருக்கான உருவத்தை, அப்ப அவர்களுக்கு தெரிந்த உருவத்தில் இறைவன் வந்த போது நீ நான் எங்கள் இறைவன் என்று சொன்னார்கள். இது பொருத்தமாகும். இங்க பார்க்கவே இல்லை, அவங்க பார்த்த உருவத்தில் இறைவன் வந்தால் ஒப்புக்கொண்டார்கள். ஒண்ணுக்கு பின் முரணா இல்லையா? இங்க பார்க்கவே இல்லையா நம்ம? இன்னொரு பாருங்க, அப்ப முதலாவது உருவத்தில் வந்தான், இரண்டாவது உருவத்தில் வந்தான், அப்படி வருது. அப்ப நம்ம இறைவனுக்கு எத்தனை உருவம் அதை கேட்டோம். அதுக்கு இன்னும் பதில் சொல்ல நீங்க பதில் சொல்லிட்டோம் நீங்களே தவிர இறைவனுக்கு ரெண்டு உருவம் சொன்னீங்களா? அல்ல ஒரு உருவம் தான், அல்ல பல உருவம் இருக்கிறது, அப்போதைக்கு ரெண்டு உருவத்தில் வந்தான் அப்படி சொன்னீங்களா? ஒண்ணுமே சொல்லலையே, பதில் சொல்லீங்க. அதே போல பாருங்க, இந்த சாக்கு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். இப்ப சாக்குன்னு வருதுங்க, சாக்குக்கு வசனத்து ஓதன ரேட்டு தான், யோம யுக்ஷஃப அன் சாக்குன்னு வரத்தான் செய்யுது, ஹதீஸ்லயும் சாக்குன்னு வரத்தான் செய்யுது. அதுக்கு காலுன்னு அர்த்தமா? அதான் நமக்கு பிரச்சனைப்பா. பிரச்சனை அதுல தானே, அந்த வசனத்திற்கு இந்த அதி விளக்கமா இருக்கிறது அதல்லப்ப. அங்க எப்படி சாக்குக்கு காடு இல்லையோ வசனத்துல, இந்த ஹதீஸ்லயும் காடு இல்லைங்கிறது நம்மளுடைய வாதம். அது எப்படி விளக்கமாயிரும்? ஒரு விஷயம் ரெண்டு மூணு இடத்துல வந்துட்டா விளக்க முடியாதுமா? உங்களுடைய காலுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அதை சொல்லுங்க. சாக்குங்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அதனால சாக்குன்னு வந்துட்டா கால். அப்ப சாக்குன்னா ஒரு கால், அப்ப இறைவன் ஒற்றை கால் உள்ளவனா? இவங்க உருவத்தை கொடுத்துட்டீங்க, ஒரு காலை வச்சு விட்டீங்க, இப்படிதானே வரும். என்ன செய்வான்? ஒரு காலா, அப்ப ஒரு கால் உள்ள மாதிரி ஒரு சிலை உண்டாக்கிடுவோம். அப்படித்தானே வந்துச்சு. பல வகையில பல கை வந்துச்சு, பல கண்ணு வந்துச்சு, பல முகம் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? இதனால வந்த வேணாதான். அப்ப ஒரு காலா நீங்க சாக்குன்னு சொல்லி காலுன்னு சொல்லிட்டீங்க, அது ஒரு காலா அப்படிங்கறது இப்ப நீங்க எங்களுக்கு சொல்லி ஆகணும். அதே போல அப்ப இறைவனை பார்ப்பான், உருவம் இருந்தா தானே பார்க்க முடியும், எல்லாம் பார்க்க முடியாதா? இப்ப இங்க ஒளி இருக்குது பார்க்கிறோம், அதுக்கு உருவமே இல்ல, பார்க்கலையா? சாதாரணமா புரியணுங்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டது. அதனால அல்லாஹ் ஒளி மாதிரி விளங்கிட கூடாது, வித்தியாசம் வந்துடும். ஒளிங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்கும், இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது, முடிஞ்சு போச்சு விஷயம். அப்ப இறைவன் வேறு ஒளி வேறுன்னு வந்துடும். ஆனா இங்க உருவமே இல்லாத ஒன்றை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப சாத்தியம் தான் அப்படிங்கறத இதன் மூலம் நம்ம புரிந்து கொள்றோம். அதே போல ஒரு பிரச்சனை வச்சாங்க, அது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அப்ப அந்த காலத்து மக்கள் எல்லாம் உருவத்தை வணங்கினாங்க அப்படிங்கறனால தான் பிரச்சனையா? அப்ப உருவம் இல்லாம காட்ட வணங்கலாமா? இப்ப சப்ஜெக்ட் என்ன? இறைவனுக்கு உருவம் உண்டா இல்லைங்கிறது தானே. அந்த உருவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாம ஆக்கினாங்களா இல்லையான்னு ஆதாரமா கொண்டு வர்றோம். காற்று வணங்கினா என்ன சட்டம்? அதான் அப்படி ஒரு தலைப்பு பண்ணி இறைவன் அல்லாதவர்களை வணங்கலாமா அப்படின்னு கொண்டு வந்துட்டா காற்று மத்ததான் எடுக்கலாம். இப்ப தலைப்புக்கு தகுந்தவர் தானே சப்ஜெக்ட் எடுக்கணும். நீங்க இந்த சப்ஜெக்ட் கொண்டு வரீங்க, அதையும் கொண்டு வரக்கூடாது. அல்லாஹ் அல்லாதவரை வணங்கலாமா இல்ல அப்படின்னா காற்றை நாங்க கொண்டு வந்துருவோம், அதையும் வணங்க கூடாதுன்னு தான் சொல்லுவோம் நாங்களும். இப்ப சப்ஜெக்ட் இறைவன் உருவம் உண்டாங்கிறது தான். அந்த காலத்து மக்கள் உருவத்து உள்ள சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க, அதை அழிச்சாங்க. இப்ப இறைவன் உருவம் ஒண்ணுன்னு சொன்னா சலாசம் விலைக்கு இருப்பாங்க. நீங்க நினைச்ச மாதிரி இந்த உருவம் இல்ல, இறைவன் உருவம் இப்படி தாண்டு அதை காட்டாம போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னா அவங்களுடைய ரிசாலத்துல அவங்க முழுமைப்படுத்தாம போயிட்டாங்க. அல்லாஹ் யாருன்னு சொல்றதுக்கு வந்தவங்க சரியா சொல்லாம போயிட்டாங்க அப்படின்னு வந்துடும்.
அதனாலதான் அங்க சூரத்துன்னு வந்தா, சூரத்துங்கிற நமக்கு உருவம் இல்லாமையும் சூரத்துங்கிற வார்த்தையில் நம்மளே யூஸ் பண்றோமே, அவனுடைய செயல் வடிவம் அப்படிங்கிறோம். அவனுடைய உருவத்தை காமிச்சிட்டாமோ, உருவத்தை காமிச்சிட்டான்டா அவனுடைய செயல் சரியில்லை, தீய செயலை செஞ்சுட்டு போறான்னு தான் அர்த்தமே தவிர அதற்காக வேண்டி அவனை நமக்கு முன்னாடி காமிச்சிட்டு போயிட்டான், உருவத்தை காமிச்சிட்டு போயிட்டான்னு அர்த்தம். அவன் உருவத்தை காமிச்சிட்டாயா அப்படிங்கும்போ இதனுடைய வடிவம் இப்படித்தான் இருக்குமோ, உருவமே இல்லாத ஒண்ணுக்கு இதன் வடிவம் இருக்கும்போ ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் அந்த உருவம் என்பதற்கும் வடிவம் என்பதற்கும் பல அர்த்தம் இருக்குது. அரபு மொழியும் அப்படி இருக்குது. அப்ப இறைவனுடைய பண்பை பார்த்தான், சிபத்து, இறைவனுடைய சிபத்து தாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்துல கூட ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலின்னு இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தஜல்லியத்தை பார்த்தாங்க, மயக்கமிட்டு கீழே விழுந்தாங்கன்னு இருக்குது. அவங்க அல்லாஹ்வுடைய உருவத்தையே பார்த்தாங்களாங்க? தஜல்லி, அந்த தஜல்லிங்கிறதா நம்ம சிபத்துங்கிறோம். இறைவனுடைய பேரொளி. அல்லாஹ் நூறு சமாவாத்து வல்லர், அல்லாஹ் தஆலா ஒளியால் ஆனவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க, அல்லாஹ் நூறுன்னு சொல்லி இருக்காங்க. அதன் அடிப்படையில தான் நம்ம பேசணுமே தவிர அதற்காக இறைவனை பார்ப்பதா இருந்தால் உருவம் கட்டாய இருந்தே ஆக வேண்டும் அப்படி நம்ம சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறதையும் நம்ம விளங்கிக் கொள்ளணும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ்ல சாக்குன்னு சொன்னாங்கல்ல, காலுன்னு சொன்னாங்கல்ல, அந்த காடு இல்லங்கிறது அந்த ஹதீஸ்ல இருக்கு. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க சொல்ற அர்த்தமெல்லாம் சரியில்லைங்கிறது அந்த ஹதீஸ்ல இருக்குண்டு. இப்ப பாருங்க, அதுக்கு என்ன கேள்வி கேட்கப்படுது? ஹல் பைனக்கும் வ பைனஹு ஆயத்துன் தஅரிஃபூனஹு. இப்ப அல்லாஹ் பார்க்கணுங்கிறீங்களே, உண்மையான அல்லாஹ் பார்க்கணுங்கிறீங்களே, அப்ப உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த ஒரு அடையாளம் இருக்கிறதா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, ஆமா இருக்குது, அசாக்குங்கிறாங்க. யாரு? அந்த மக்கள் சொல்றாங்க, நாங்களுக்கு தெரிஞ்ச இருக்குது, ஏற்கனவே புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அது காலு. அப்ப உடனே அந்த காலை காமிச்சுட்டாங்கன்னா நீங்க காலு இங்க பார்த்து தெரிஞ்சுலாங்க, தெரிந்த அடையாளம் தானே வருது. அப்ப தெரிந்த அடையாளம் சொன்னா அந்த காலாவே இருக்கணும். காலை நீங்க இந்த உலகத்துல பார்த்திருந்தாதான் நம்ம பார்த்தோம்ல அல்லாவுடைய காலு, அந்த காலு தான் இது, அல்லாதான் அப்படி அவங்க சொல்லி இருக்கணும். அப்ப அப்படி இருக்குதா? நம்ம பார்க்கவே இல்லையே, இதை என்ன புரியுது? அல்லாவுடைய உருவம் அல்ல, அவனுடைய பண்புகள். ஏன் அல்லாவுடைய பண்பை நம்ம படிச்சிருக்கிறோம். குர்ஆன் முழுவதும் அல்லாவுடைய பண்பை நீங்க பார்க்கலாம், அவன் எப்படிப்பட்டவன்கிறது. அதனால இந்த இடத்துல பண்புங்கிற அர்த்தம் தான் கொடுக்கணும். ஆனா காலுக்கு கூடாது. காரணம் நம்ம காலை பார்க்கவே இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதே போல இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு வரும்பொழுது பல பிரச்சனை வருங்க. இப்ப இறைவனுக்கு உருவம் இருக்கனாலதான் இப்ப முகம் வர்றதே முகம் தான். ஏன் உருவத்தை சாதிக்கணும்ல, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லியாச்சு, என்ன செய்யறது? குர்ஆன்ல வஜ்ஹன் வந்திருக்குதா, முகம், அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குதுல, அப்ப உருவம் இருந்தா தானே முகம் இருக்கு. அப்படி பார்த்தா எவ்வளவு பெரிய விபரீதம் வரும். குல்லி ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹஹு. அல்லாஹ் சொல்றான், எல்லாம் அழிந்து போய்விடும், அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் அழியாமல் இருக்கும்ங்கிறான். இப்ப இந்த இடத்துல முகம்ங்கிறது முகம்னு அர்த்தம் வச்சா, உருவத்தை கற்பிப்பவர்கள் இங்க முகத்துக்கு அர்த்தம் வைக்கிறாங்க, உருவம் உள்ளங்கிற சாதிக்கிறதுக்காக வேண்டி. அப்ப எவ்வளவு பெரிய விபரீதம் ஏற்படுது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னு சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு கால் இருக்குங்கிறாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? எல்லாம் அழியும், அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் இருக்குன்னு வருது. அப்பனா என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய கையும் அழிஞ்சு போகும், அல்லாஹ்வுடைய காலும் அழிஞ்சு போகும். அப்படி இல்லங்க வந்துரு, என் முகம் மட்டும் தானுங்க இருக்கு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்? அப்படி அர்த்தம் வைக்காத. வஜ்ஹுக்கு உஜூத், இறைவனுடைய உள்ளமை அர்த்தம் வைங்க. எல்லாம் அழியும், அல்லாஹ்வுடைய உள்ளமை மட்டும் இருக்கும். எவ்வளவு அழகானது! நம்ம உள்ளமைங்கிற நாம கொடுக்கறது இல்ல, அது நம்ம நடைமுறையில சொல்லிக்கிட்டே இருக்கோம். உங்க முகத்துக்காக பாக்குறோங்க அப்படிமோ, அதுக்காண்டி உங்க முகத்துக்காக தான் பாக்குறேன், உங்க கைக்கு பார்க்கல, உங்க காலுக்காக பார்க்கல அப்படி அர்த்தம் இல்ல. உங்க முகத்துக்கு பாக்குறேன்டாலே உங்களுக்காக பாக்குறேன்னு அர்த்தம். என்னப்பா முகத்தை ரொம்ப நாளா பார்க்கலையே அப்படின்னு அர்த்தம், ஒன்ன ரொம்ப நாளா காணமேன்னு அர்த்தம். இப்படி முகம்ங்கிற வார்த்தை ஆளுக்கே குறிக்கிறதுங்கிறது எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்குது, குர்ஆன்ல நிறைய இருக்குதுல. ஃபவல்லி வஜஹக ஷத்ருல் மஸ்ஜிதில் ஹராம் அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க உங்களுடைய முகத்தை திருப்புங்க காபாவை நோக்கி அப்படிங்கிறான். அதனால ஒரு ஆள் கிழக்க பார்த்து நின்றுகிட்டு அவருடைய முகத்தை மட்டும் இப்படி திருப்பினாங்க தொழுயாம, உங்க முகத்தை திருப்புங்கன்றால என்ன அர்த்தம்? நீங்களே திரும்பினாலும் அர்த்தம். இப்ப அல்லாஹ் முகம் தான் சொல்லி இருக்கிறான், நான் முகத்தை தான் திருப்புவேன், மத்த எல்லாம் நங்கிட்டு கிழக்க பார்த்துக்குருவேன் தெற்க பார்த்துருன்னு சொல்லுவீங்களே. அப்ப நீங்களே அப்படிங்கிறதுக்கு முகம்ங்கிற வார்த்தை ஹதீஸ்லயும் குர்ஆன்லயும் நிறைய இருக்குது. அந்த அர்த்தம் வைங்க. அல்லாஹ்வுடைய உள்ளமை மட்டும் இருக்கும், எல்லாம் அழிந்து விடும். இப்படி ஒரு அர்த்தம் வச்சா இறைவனுடைய பண்புக்கு ஏதாவது குறைவு ஏற்படுதா? ஏதாவது பாதம் ஏற்படுதா? இறைவனுடைய அந்த மகிமையை நம்ம போற்றுவோமா இல்லையா? அப்படித்தானே அர்த்தம் வைக்கணுங்கிறோம். நீங்க உருவம்னு கொடுத்தனால எவ்வளவு பெரிய சிக்கல்லாம் வருது. கடைசி காலத்துல அல்லாஹ்வுடைய கை கால் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு முகம் மட்டும் இருக்கும்ல வந்துருது உங்களுடைய அர்த்த பிரகாரம். அதனால ஏன் இப்படி அர்த்தம் வைக்கிறாங்க? அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்.